வணக்கம் மக்களே, என் பேர் சகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க SAGA CREATION. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Alight Motion யூஸ் பண்ணி இமேஜஸ்க்கு எப்படி டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து Alight Motion ஆப் தேவை. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிபி லிங்க் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கு எங்கள் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் Alight Motion ஆப். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Alight Motion ஆப். இதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். மேலே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. இது வந்து அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபைல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 4:5 செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா அதுதான் இன்ஸ்டாகிராமுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தவொடனே இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ அப்படின்றது இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான மியூசிக் எடுத்துகிட்டேன். இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானில் போய்ட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ போகும். இதில் வந்து நம்ம ஒரு இமேஜை தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மறுபடியும் இமேஜஸ் அண்ட் வீடியோ போய் மறுபடியும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இமேஜை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எது வரையும் வைக்கணுமோ அது வரையும் வச்சுட்டு ரைட் சைட் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் இமேஜ் கட் பண்ணலாம். செகண்ட் இமேஜை நான் ஃபஸ்ட் இமேஜோட எண்டில் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜையும் நீங்கள் 1 by 1 அடுக்கி வச்சு இந்த மாதிரி 1 by 1 அடுக்கி வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜையும் நான் பழனி படிக்கட்டு மாதிரி அடுக்கி வச்சுட்டேன் கட் பண்ணி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இமேஜஸ்க்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரைட் சைடில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். 4 ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பார் ஒன்று வரும். அந்த ஸ்க்ரோல் பாரில் நீங்கள் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், ஒரு லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இமேஜ் வந்து அந்த ரேஷியோவில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கீழே எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரீ இன்ஸ்டால்டாகவே. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிக்குதோ அந்த எஃபெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒபாசிட்டி ஆர் விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் ஃப்ளிக்கர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் சிம்பிள் வந்து பேர் வந்து டிரான்சிஷன் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீ ஃபஸ்ட்டு செட் பண்ணி ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்கள். அகைன் கொஞ்சம் இமேஜை நவுற்றி ஸ்ட்ரென்த்தை அதிகம் பண்ணுங்கள். அகைன் கொஞ்சம் இமேஜை நவுற்றி ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நவுற்றி நீங்கள் ஸ்ட்ரென்த்தை அதிகம் பண்ணி கம்மி பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் பண்ணலாம். நான் ஹோல் ப்ராசஸையும் லைட்டாக ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஏன்னா இல்லாட்டி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போசர் ஆர் காமா அப்படின்ற ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபிட் பண்ணிக்கோங்க. கீ ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்போசர் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணால் அதிகமாகும், லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணால் கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ செட் பண்ணி எக்ஸ்போசர் அதிகம் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் கீ செட் பண்ணி எக்ஸ்போசர் 1ல் வச்சுக்கிறேன். 3rd கீ செட் பண்ணி எக்ஸ்போசர் 0ல் வச்சுக்கிறேன்.
4th கீ செட் பண்ணி எக்ஸ்போசர் 1ல் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து எக்ஸ்போசர் வந்து அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி ஒரு லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஒரு மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வைக்கிற மியூசிக்கில் 2 செட் ஆஃப் பீட் இருக்குது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீட்டுக்கு வந்து நான் ஒரு மாதிரி ட்ரான்ஸேஷனும், செகண்ட் செட் ஆஃப் பீட்டுக்கு வந்து நான் இன்னொரு மாதிரி ஒரு ட்ரான்ஸேஷனும் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் செட்டுக்கு முடிச்சிருவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் செட்டோட அனிமேஷன் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் செகண்ட் செட் ஆரம்பிக்குது. செகண்ட் செட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் செட்டு இந்த இமேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு லெஃப்ட்டில் அந்த டைமண்ட் சிம்பிள் பார்ப்பீங்க. இதில் வந்து நீங்கள் அடுக்கடுக்காக வைக்க தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்ட் சிம்பிள், எண்டில் ஒரு டைமண்ட் சிம்பிள் வச்சா போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்ட் சிம்பிள் வச்சு நீங்கள் வந்து இமேஜை எவ்வளோ தூரம் ஜூம் இன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் அந்த இமேஜோட எண்டில் ஒரு டைமண்ட் சிம்பிள் வச்சு இமேஜை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா இமேஜுக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பீடப் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்ட் சிம்பிள் வைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரி ஒரு அனிமேஷன் வைக்க போகிறேன். அந்த பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லைன் தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் பார்த்தா இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த பிளாக் லைன் வந்து போகிற சைடில் தான் இமேஜ் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் அனிமேஷன் கிடைக்கும். ஸோ நான் கம்மியாக தான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மேலே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் சகா, நீங்கள் பார்த்துருக்க சகா கிரியேஷன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். ஹேவ் a nice day. Bye.